வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே. தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ எதிர்கொள்வாயே. வீரமோ ஒரு பாதி வீரமோ சரி பாதி தியாகமே உன் சாதி. காக்கி சட்டை கண்ணியமே பெண்ணியத்தின் புண்ணியமே வா. சூரியனின் சூரியனின் பெண்ணே பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே. தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ எதிர்கொள்வாயே. சூரியனின் பெண்ணே பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே. தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ எதிர்கொள்வாயே. வீரமோ ஒரு பாதி வீரமோ சரி பாதி தியாகமே உன் சாதி. காக்கி சட்டை கண்ணியமே பெண்ணியத்தின் புண்ணியமே வா. நான் உங்க முன்னாடி தான் அந்த பொருள் நல்லா இருக்குன்னு சொன்னேன். சோ அந்த பார்சலை நீங்க தான் அனுப்பிச்சிருக்கணும். இத பாருங்க, நீங்க சொல்ற அதே ஃப்ரெண்ட்ஷிப் மேல சத்தியமா சொல்றேங்க. நான் எந்த பார்சலும் அனுப்பலங்க. இங்க பாருங்க மிஸ்டர் பிரசன்னா, ஒரு பொண்ணு உங்ககிட்ட நெருங்கி பழகுறாளே நல்லா பேசுறாளேன்ட்டு டெஸ்ட் பண்ண பாக்காதீங்க. நல்லா இல்ல. ஹலோ ஹலோ ஓ, பார்சல்ல குடுக்குற அளவுக்கு எல்லாமே டெவலப் ஆயிடுச்சோ? ஆமா. பிரசன்னா, என்னப்பா இது? உனக்கே தெரியாம ஏதாவது பார்சல் அனுப்பிச்சிட்டியா? என்னப்பா நீங்க கூட என்ன புரிஞ்சுக்க மாட்டீங்க? அப்படி இல்லப்பா, பெரிய இடம், போலீஸ்காரங்க, எதுக்கு நீ கொஞ்சம் கவனமாவே இருப்பா. ஹலோ ஹலோ, நான் தான். கிஃப்ட் எப்படி இருந்துச்சு? என்ன நீங்க அனுப்பிச்சீங்களா? நல்லா இருந்துச்சா? எதிர்பார்க்கல. எப்படி? நீங்க கடையில பார்த்து ஆசைப்பட்டது நானும் பார்த்தேன். அப்ப இது உங்க வேலை தானா? ஆமா. தப்பு பண்ணிட்டேனே. பிரசனாவை இப்படி தப்பா நினைச்சிட்டேனே.
வணக்கம்மா. வாங்க 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 வணக்கம். வாங்க 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 வாங்கம்மா. பிரசன்னா இல்லையா? பிரசன்னாவா? இருக்கா, இல்லாம எங்க போறான்? ஏதோ அர்ஜென்ட் அசைன்மெண்ட், வெளியூர் போகணும்னு ரெடி ஆயிட்டு இருக்கான். நீங்க உட்காருங்கம்மா, நான் வர சொல்றேன். பிரசன்னா, பிரசன்னா சொல்லுங்க. அந்த போலீஸ் மேடம் ரேகா ஐபிஎஸ் வந்திருக்காங்கப்பா. ரேகா மேடம் எதுக்கு? எதுக்குன்னு தெரியல. போன்ல திட்டினது பத்தாதுன்னு நேர்ல வர வந்திருக்காங்களோ. ஆனா அவங்க வந்திருக்கிறத பார்த்தா கோவமா வந்த மாதிரி தெரியல. என்ன எது நீயே வந்து கேளுப்பா. வா. பிரசன்னா, மேடத்தை உட்கார வச்சு பேசு. அம்மா உட்கார்ந்து பேசுங்கம்மா. கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போய் பார்த்துக்கிறேன். சாரி கேட்க போறீங்களா? என்னங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள எதுக்கு இந்த சாரிலாம்? விட்டுருங்க, வேண்டாம். இல்ல, நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டு. இல்லங்க, உங்க இடத்துல நான் இருந்தாலும் ஒருவேளை நானும் இப்படிதான் ரியாக்ட் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். இதை பாருங்க, இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல புதுசா பழக ஆரம்பிக்கும் போது நம்ம கொஞ்சம் அதிகமாவே எச்சரிக்கையா இருக்கும், எந்த தப்பும் நடந்துடக்கூடாதுன்னு. ஆனா பழகிட்ட அப்புறம் சட்டுன்னு உரிமையோட கோவப்பட்டுருவோம். இல்ல, நீங்க என்ன சமாதானப்படுத்த வேண்டாம். எந்த எக்ஸ்கியூஸும் என்னோட தப்பை சரி பண்ணாது. ஷோ, மறுபடியும் எதுக்குங்க தப்பு தப்புன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க செஞ்சது எந்த தப்பும் இல்ல. நீங்க யார்கிட்ட கோவப்பட்டீங்க? என்கிட்ட தானே. இப்போ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ள கோச்சிக்கிட்ட அதுக்காக பேசாமையாவே இருந்துருவோம் இல்லையே. அது பாட்டு கோவம் ஒரு பக்கம் இருக்கும், அதுக்கப்புறம் சரியாயிடும். அதே மாதிரி தான். இன்ஃபேக்ட் இதை மறந்துடலாமே. இல்ல, அந்த கிஃப்ட் வந்து யார அனுப்பு? நான் அனுப்பலன்னு தெரிஞ்சு போச்சு இல்ல. அதுக்கு மேல யார் கொடுத்தாங்கிற கிளை கதையெல்லாம் எனக்கு எதுக்கு? இன்ஃபேக்ட் நீங்க இந்த சாரியை கூட போன்லயே சொல்லிருக்கலாம், நேர்ல வந்து இல்ல இல்ல. நீங்க நேர்ல வந்தது ஒரு வகையில நல்லதுதான். எனக்காக ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? கேளுங்களேன். ஒரு அர்ஜென்டான அசைன்மெண்ட் விஷயமா நான் கொஞ்சம் ஊருக்கு போக வேண்டியிருக்கு. இதுக்கு மேல நான் ஆட்டோ பிடிச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும்னா டைம் ஆயிடும். இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்க வண்டியில என்ன பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டுற முடியுமா? நோ ப்ராப்ளம். எந்த ஊருக்கு போறீங்க? குற்றாலம். வணக்கங்க. வணக்கம். தீபக் எங்க? இது ஸ்போர்ட்ஸ் அவர் தானே? ஆமா, ஆனா உங்க மகன் தீபக் மட்டும் எப்பவும் ஸ்டடி அவர்ஸ் தான். அவன் உள்ளதா படிச்சிட்டு இருப்பான். இருங்க, கூட்டிட்டு வரேன். ஓகே. தீபக், யார் வந்திருக்கா பாரு. மம்மி, என்ன படிச்சிட்டு இருந்தியா? ஆமா. இங்க வா. டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா நான் உன்னை? இல்ல, ஆ? நீங்க வந்தா எனக்கு டானிக் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. அப்படியா? அம்மா, நான் உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? உனக்கு பென்சில், பென், ஜியோமெட்ரி பாக்ஸ், பிஸ்கெட், சாக்லேட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா, நல்லா படிக்கணும். மேடம், இவனுக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியிருக்கு. ஷாப்பிங் கூட்டு போலாமா? தாராளமா கூட்டிட்டு போங்க. ஆனா ஷார்ப்பா 6 மணிக்கெல்லாம் கொண்டாந்து விட்டுடுங்க. டெஃபினட்டா கூட்டிட்டு போங்க.
இதை இங்க விட்டுட்டு போலாமா? நான் வந்து வாங்கிக்கிறேன். ஓகேங்க. வா. ஓடு ஓடு ஓடு. டை வச்சு போடா குட்டி. ஏய் குட்டி ஒரு நிமிஷம் இருடா. அந்த ஃபிளாஸ்க் காமிங்க. இதுவா மேடம்? இல்ல அது இல்ல, ப்ளூ. அது ப்ளூ வேணும். என்ன விலை இது? 232. 232. ஓகே, அங்க பில் மேல மேடம். சரி, நான் பாஸ்கெட்ல வச்சுக்கிறேன். யா. ஏய் அது அழகா இருக்கு பாரு. காமிங்க. ஓ வெரி குட். இதானே வெளிநாட்டுல இருந்து ஆமா வந்ததா? மேடம், இம்போர்ட்டட். ஏய் குட்ரா. ஏய் எனக்கு குடுடா. நான் தான் எடுத்தேன். எனக்கு வேணும். குட்ரா எனக்கு தான் வேணும். மேடம்? பையன் அங்க போயிட்டாரா? தம்பி அந்த பக்கம் போயிட்டான். அச்சோ, சரி நான் பாக்குறேன். ஓகே மேடம். அம்மா மாட்டேன். குடுடா. திவ்யா, ஏய் எனக்கு குடுடா. நான் தான் எடுத்தேன். எனக்கு வேணும். எனக்கு குடுடா. திவ்யா, குடு. என்ன திவ்யா, என்னாச்சு? அம்மா இவன் என் கூட சண்டை போடுறா. நான் ஒன்னும் சண்டை போடல. இவ தான் என் கூட சண்டை போடுறா. நீ யார் கூட வந்த? அம்மா கூட. எங்க? ஆ? ஆண்டி நான் தான் அந்த பொம்மைய முதல்ல எடுத்தேன். எனக்கு குடுக்க சொல்லுங்க. அப்படியா? திவ்யா, அவன்கிட்ட கொடுத்துரு. திவ்யா, உங்ககிட்ட தான் வீட்டுல நிறைய இருக்குல்ல. வா வா. ஏய் என்னது இது பொம்மை கையில? அம்மா கஷ்டப்பட்டு வாங்கினேன். கஷ்டப்பட்டு வாங்கினியா? எப்படி? ஒரு பொண்ணு எடுத்தா சண்டை போட்டு வாங்கிட்டேன். ஐயோ, சண்டை போட்டா வாங்கின? ஆமா. சண்டை போட்டுலாம் வாங்க கூடாது பாப்பா. நீ மட்டும் சண்டை போடுற? ஏய், வாய் ரொம்ப ஜாஸ்தி. குடுங்க. வேணுமா உனக்கு? ஆமா. முடிஞ்சிச்சா? 10 minutes இருங்க. இன்னும் 10 மினிட்ஸா? ouch. பார்த்து இதோ இதை எடுத்துக்கோ. நான் முன்னாடி போறேன். சரி சீக்கிரம். ஆஹா, என்ன அது நல்லா இருக்கா? அப்படியா? நல்லா இருக்கு. உன்னோட பொம்மை பில் போட போறோம். எப்படிடா ப்ளூ கலர் டெடி பேர்? தீபக் இங்க வா. இந்த பக்கம் வா. நான் பார்த்துக்கிறேன் சார். பேபி, நீ போய் கார்ல வெயிட் பண்றியா? போ, கார்ல வெயிட் பண்ணு. போ போ. கொஞ்சம் சீக்கிரமா பில் போடுங்க. ஏ குட்டி, இந்தா தெனாலி ராமன். பில் பே பண்ணிடுங்க. ரேகா,
என்னம்மா அப்பா ஞாபகம் வந்துருச்சா? நாளைக்கு அப்பாவோட திதி இல்லையா? ஆமா. என்னம்மா பண்றது, நடக்கக்கூடாதது நடந்துருச்சு. எனக்கு அவரோட அந்த சிரிச்ச முகம் அப்படியே கண்ணு முன்னாடி தெரியுது. எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்தார்ல. நம்ம கையில என்னமா இருக்கு? விதி எல்லாரையும் புரட்டி போட்டுடுச்சு. விதி இல்லப்பா, விதி இல்ல, துரோகம், அயோக்கியத்தனம். அதுக்கு எல்லாத்துக்கும் நம்மளோட சந்தோஷம் அப்படியே பலி ஆயிடுச்சு. எவ்வளவு இழப்பு. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். என்னோட வாழ்க்கை அழிஞ்சது மட்டும் இல்லாம நம்ம குடும்பமே செதறி போயிடுச்சேப்பா. நீ ஏமா அப்படி நினைக்கிற? இப்பதான் நீ பெரிய ஆளா வந்துட்ட. நினைச்சதெல்லாம் சாதிக்கலாம், சாதிக்க ஆரம்பிச்சிட்ட. என்ன உனக்குன்னு சந்தோஷமா ஒரு குடும்பத்தை அமைக்க முடியாம தடுமாறிக்கிட்டு இருக்கியே, நாங்கெல்லாம் அதை நினைச்சுதாம்மா வருத்தப்பட்டு இருக்கோம். அதுக்கு காரணமானவன உன் மனசுக்குள்ள எப்படியெல்லாம் பழி வாங்கணுமோ அப்படியெல்லாம் பழி வாங்கணும். அதை செய். ஏன்பா, எனக்கு கிடைக்க போற வெற்றியோ இல்ல நான் செய்ய போற சாதனையோ என்னோட அப்பாவை எனக்கு திருப்பி தருமா? உன் அப்பா உன் கண் முன்னால இல்லைனா கூட அவர் உன் கூட தான் இருக்காரு. அதான் உண்மை. அவரோட ஆன்மா உன்னை வழி நடத்திக்கிட்டு இருக்கு. ஆமாப்பா. என்னப்பா டூர் போயிட்டு இருந்த டயர்டா? குற்றால அருவியில் குளிச்சுட்டு போய, அப்புறம் உன் உடம்புலாம் போயிருக்குமே. வலி இருந்த இடம்லாம் வலி போயிருச்சு, வலி இல்லாத இடத்துல வலி வந்துருச்சு. ஏய் பிரசன்னா, நானும் உன்னை வந்ததுன்னு பார்த்துட்டு இருக்கேன். நார்மலாக நீ வெளியூர் ட்ரிப் போயிட்டு வந்தேன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்ப, புது புது நியூஸ் எல்லாம் கொடுப்ப. ஆனால் அந்த குற்றாலம் ட்ரிப்ல அதெல்லாம் ஒன்றுமே இல்லையே, ஏன் டல்லாக இருக்க? ஒன்றும் இல்லை. போன ப்ராஜெக்ட் ஓகே தானே? அதெல்லாம் ஓகே தான். என்னப்பா இழுக்கிற? அங்கே ஏதாவது கலாட்டா கிலாட்டா? பின்ன போன இடத்துல ரேகா மேடத்தை பற்றி சில விஷயங்கள் கேள்விப்பட்டேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. என்னடா சொல்ற? ரேகா மேடம் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே குற்றாலம் தான். அங்கே அவங்க குடும்பத்துக்கு ஏற்பட்ட பாதிப்பை இத்தனை காலம் கழித்து கேள்விப்படும் போது எனக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. பேசாம இது ஒரு தொடர்கதை நம்ம பத்திரிகையில் எழுத, நம்ம பத்திரிகைக்கு நல்ல பப்ளிசிட்டி, நல்ல சர்க்குலேஷன் கிடைக்கும். ஏய், நம்ம பத்திரிகை புத்தியை காட்டுற நேரமா இது. நான் கேள்விப்பட்டது உங்ககிட்டே சொல்ல மாட்டேன், நீ நடன ஊருக்கே சொல்ல சொல்ற. ஓகே, என்கிட்ட சொல்லக்கூடாத அளவுக்கு அவ்வளவு பெரிய கதையா? ரேகா மேடம் எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஃப்ரெண்ட். அவங்க லைஃப்ல இப்படி நடந்துருச்சுன்னு நானே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நீ என்னடா? நீ இவ்வளவு ஃபீல் பண்ணி பேசுறத பார்த்தா நிச்சயம் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு. இனிமே உங்ககிட்ட இதை பத்தி நான் பேச மாட்டேன். ரிலாக்ஸ், நல்லதே நடக்கும், கவலைப்படாத. இந்தாங்க, நாளைக்கு இதே டைம்ல மீட் பண்ணலாம். ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, சாரி, என் பேர் பிரசன்னா, பத்திரிகை ரிப்போர்ட்டர். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? இப்போ நீங்க 2 பேரும் லவ்வர்ஸ், பீச்சில் நல்லா சந்தோஷமா இருக்கீங்க. திடீர்னு போலீஸ் வந்து உங்க 2 பேரையும் விரட்டினா அது உங்களுக்கு கஷ்டமா இருக்காதா? பரவாயில்ல, சொல்லுங்க. ஓகே, கண்டினியூ. எக்ஸ்கியூஸ் மீ, என் பேர் பிரசன்னா. சொல்லுங்க. நான் ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டர். உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கலாமா? எஸ். லவர்ஸ் வந்து அவங்க லிமிட்டை தாண்டி போறதுனால தான் போலீஸ் வந்து அவங்கள விரட்ட வேண்டியிருக்குன்னு சொல்றாங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? சொல்லுவோம், ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? உங்க போட்டோ பேப்பர்ல வரக்கூடாது, அவ்வளவுதானே? அதெல்லாம் இல்ல, கண்டிப்பா வரணும். 2 பேர் போட்டோவும் பேப்பர்ல வரணும். இப்படியாவது எங்க லவ் எங்க வீட்டுக்கு தெரியட்டும். சரி, ஓகே, இதுவும் புதுமையா தான் இருக்கு, சொல்லுங்க. உங்க கருத்தை சொல்லுங்க சார். சந்திரன் எப்படி காதலர்கள் கிரகமோ அதே மாதிரி கடற்கரைங்கிறது காதலர்களோட பூமி. ஏன் காதலர்களோட சொர்க்கம்னு கூட சொல்லலாம். ஒண்டி கூடுதனத்துல இருக்கிற காதலர்கள் எங்க சார் போவாங்க? ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். எப்படி பின்னிட்டேன்னா? தஸ்மை
பிரஜாதிபதே நமக தாசகஸ்தாய நமக வருணாய நமக யோபதீப நைவேத்யம் தாம்பூல மந்திரபுஷ்பம் சமர்ப்பயாமி ஸ்வர்ணம் சமர்ப்பயாமி சம்ஸ்யோத்தாராம் சமர்ப்பயாமி धान्यं धनं वसुं बहुपुत्रलाभं सदसंवत्सरं दीर्घमायु सर्वादिष्टसिद्धिरस्तु